108 திவ்ய தேசங்களில் 63வது தேசமாக விளங்கும் மாமல்லபுரம் தலசயன பெருமாள் கோவில். காஞ்சிபுரம் மாவட்டம் உலக வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா ஸ்தலமான மாமல்லபுரத்தில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் 63வது தேசமாக விளங்கும் தலசயன பெருமாள் கோயில். சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் கிபி 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களில் ஒருவரான பராங்குசன் என்கிற மன்னன் ஆகம விதிப்படி இக்கோயிலை கட்டி பெருமாளை வழிபட்டு வந்ததாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. இவ்வாலயத்தின் மூலவராக தலசயன பெருமாள் படுத்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். தாயாராக நிலமங்கை தாயாரும் காட்சியளித்து வருகிறார். இந்த பெருமாள் தன் வலது கரத்தை தன் மார்பின் மீது உபதேச முத்திரையாக வைத்துள்ளார். இதனால் இஸ்தலத்தில் உள்ள பெருமாளை தரிசித்தால் திருப்பார்க்கடல் வைகுண்ட நாதனை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தலம் 12 ஆழ்வார்களில் பூதத்தாழ்வார் ஆதரித்த ஸ்தலமாக கூறப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க புண்டரீக மகரிஷி பாதம் பட்ட இந்த புஷ்கரணி தெப்பக்குளத்தில் மாசி மகத்தன்று தலசயன பெருமாளுக்கு தெப்ப உற்சவம் நடைபெற்று வருகிறது. மூலஸ்தானத்தில் 4 திருக்கரங்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி இல்லாமல் படுத்த நிலையில் வேறு எங்கும் இல்லாத எளிமையான திருக்கோலத்தில் தலசயன பெருமாள் காட்சியளிக்கின்றார். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும், திருமண தடைகள் நீங்கி திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தையின்மை நீங்கி புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. 12 ஆழ்வார்களுக்கும் இக்கோயிலில் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இந்த ஆலயத்தில் தல விருட்சமாக புன்னை மரமும் தல தீர்த்தமாக புண்டரீக புஷ்கரணி தீர்த்தமும் அமைந்துள்ளது. வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பட்ட ஸ்தலமாக கூறப்படுகிறது.